இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லேயே நிறைய பேர் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. வேலை டீவன்ட்டை நம்ம கண்டகமே இன்னைக்குன்னே ட்ரோல் பண்ண போகிறோம். எப்படி ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகானட் ஒரு நல்ல ஈவெண்ட் தானே, நிறைய பேருக்கு யோகன் தரும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. அந்த யோகன் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் படுற பாடு எனக்கு தெரியும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் யோகன் எடுக்கும்போது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியும். ஆனால் அதோட பெரிய கஷ்டம்னா, அதை நீங்கள் 4வது லெவலில் தான் அதோட மொத்த பவருமே கிடைக்கும். அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போனால், ஃபஸ்ட்டு இந்த யோகாலட் ஈவெண்ட்டில் நம்ம எப்படி இந்த யோகாலட்டில் யோகன் எடுக்கலாம்னா, இங்கே கீழே கொடுத்துட்டாங்க பாருங்க, 3 ஸ்பின்னு நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எப்போயோ ஒரு வாட்டி பண்ணது. என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி, என் ஃப்ரெண்டு பிறகு நான் சாப்பிட் பண்ணிவிட்டேன். அப்போ ஒரு வாட்டி பண்ணது என்னன்னா, நம்ம ஆளுங்க இந்த யோகாலட்டில் 9 டைமண்ட்லேயே சில பேருக்குலாம் கிடைக்கும். ஏன் சில பேருக்கு 10+1 ஒரு ஸ்பின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கூட கிடைக்கும். இப்போ ஏன் மேட்ரிங் இல்லை என்னன்னா, நீங்கள் இங்கே 10+1 பண்ணல 18% அப்படின்னு கொண்டுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் 40 டைமண்ட்லேயே நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுதான் ஒரு பெரிய ஸ்கேம். என்னென்னா, நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும்தான் அந்த 40 டைமண்டு, இந்த 4 டைமண்ட்லாம். மற்ற எல்லா ஸ்பின்னுக்குமே நீங்கள் நினைப்பீங்க, சரி டக்குனு இதை எடுத்துடலாம், என்ன ஒரு 2 ஸ்பின் போட்டால் ஸ்பீடாக எடுத்துடலாம்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு சரியான ஸ்கேம் ஈவெண்ட்டு. இப்போ வந்திருக்க எவ்வளோ வர எல்லா எவ்வளோட்டுமே ஸ்கேம் தான். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, ஒரு 1000 டைமில் ஒரு எடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓரளவு நல்லா ஒழிச்சா தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் ஏன்டா எடுத்துன்னு உங்களுக்கே தோணும். எதனாலனா, நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த மாதிரி வேலைட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நிறைய பேர் தேவை இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட எவ்வளோவே இருக்காது. சரி எப்போயாவது ஒரு அந்த வேலைட் ஈவெண்ட் வந்தால் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச ஒரு வெயிட் பண்ண மாட்டோமா செய்வோம். ஏன்னா நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் வீட்லேயே நம்ம ஒரு டைம் சேர்த்து வச்சுப்போம். நெய்மெண்ட் ஒரு 1000 நெய்மெண்ட் சேர்த்து வச்சுப்போம். நம்மகிட்டலாம் அதில் இருக்க ஒரு 1000 நெய்மெண்ட் ஆகும். நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு நம்ம எடுப்போம். இப்போ உங்களுக்கு அந்த MP5 பிடிக்குதா, கருணாகரங்கினே வச்சா மாதிரி ட்விஸ்ட்ன்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு அந்த MP5 தான் பிடிக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் கருணாகரன் தப்புன்னு வேறு ஏதாவது ஒரு கொடுத்துருக்குவேன். அதுக்காண்டி தான் அந்த வெரைட்டி முதல்ல இந்த வெரைட்டி ஒரு ஃபேட்டோட ஈவெண்ட் வந்துச்சு. அதனால் நீங்கள் ஒரு 1000 நெய்மெண்ட் வச்சுருந்தா கூட உங்களுக்கு நினச்சி கரெக்டாக விழுந்துடும். ஆனால் இப்போ இந்த வேலைட்டுன்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த MP5 விழுதாமல் ஒரு M10 விழுதுன்னே வச்சுப்போமே. M10 விழுந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த வேலைட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண நீங்கள் திரும்ப டைமண்ட் டாப் பண்ணுவீங்க. அது வரைக்கும் எடுத்த MP5 பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில பேர் விட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, 4வது லெவல் பூரா தாண்டி டைமண்ட் டாப் பண்ணுவீங்க. இந்த 30 rupees ஆஃபர், இந்த ஆஃபர்லாம் போட்டு டைமண்டை நீங்கள் டாப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சொல்ல போனால் நீங்கள் 1000 டைமண்ட் வச்சு ஒரு 4 கன் ஸ்கின் எடுத்தால் கூட உங்களுக்கு ஃபுல் பவர் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் தேவையே இல்லாமல் இந்த வேலைட்டுக்கு போய் காசப்பட்டு உங்களுடைய டைமண்ட்ஸ் அதிகமாக லாஸ் ஆகுது. நிறைய பேர் இதை தவிர்க்கவும். என்னன்னா, கரீனாக்காரன் நம்ம இந்தியன் சர்வரில் மட்டும்தான் இந்த மாதிரியான கோமாளித்தனமான ஸ்கேம் தனமான தப்பு ஈவெண்ட்ஸ்லாம் விடுவேன். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். என்னென்ன ஈவெண்ட்டை நம்ம ட்ரோல் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸ்குட் கேமு ரிங் ஈவெண்ட், அதேமாதிரி அதிலே இல்லை ஸ்குட் கேமு ஃபேடரல் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். வேறு வேலைட்டுக்காண்டி வர வேண்டிய 2 ஈவெண்ட்டை ட்ரோல் பண்ணியிருப்போம். அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். என்னன்னா, இந்த வேலைட்டில் எடுங்க. எடுக்கிறீங்களா, எடுக்கிறது உங்களுக்கு லக்கில். இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் சும்மா சுற்றி பாருங்க, ஒரு 200 டைமண்ட் சுற்றி பாருங்க, கிடச்சிடுச்சா கரைச்சோன்னே விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைட்டில் ஸ்பின் பண்ணுறது நினச்சி கூட பார்க்குறீங்க. தேங்க்யூ கைஸ், பை.